ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனையின் உடல் எடை ஒரே நாளில் அதிகரித்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதில் சதி இருக்கலாம் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து விளையாட்டு வீராங்கனை மற்றும் மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. வென்றால் தங்கப்பதக்கம், தோற்றால் வெள்ளிப்பதக்கம், எப்படி முடிந்தாலும் ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியா புது சகாப்தம் படைக்கும் என்று ஒட்டுமொத்த இந்தியர்கள் மனதிலும் மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டோடி கொண்டிருந்த நேரத்தில் இடியா இறங்கியது வினேஷ் போகத் தகுதி நீக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் செவ்வாய் என்று ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இந்தியாவுக்கு முதல் தங்கத்தை வென்று பெருமை சேர்ப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பொதுவாக அனைத்து மல்யுத்த போட்டிகளும் ஒவ்வொரு வெயிட் கேட்டகரிக்கும் 2 நாட்கள் நடைபெறும். யுனைடெட் வேர்ல்டு மல்யுத்த கூட்டமைப்பின் விதிகளின்படி போட்டி நடைபெறும் முதல் நாளன்று காலையில் முதல் எடை பரிசோதனை நடைபெறும். இதில் பதிவு செய்யப்படும் எடைக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு போட்டியாளரும் ஒரு எடை பிரிவில் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்படுவார்கள். முதல் நாள் போட்டிகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்லும் வீரர்களுக்கு 2வது நாள் காலையில் மீண்டும் எடை பரிசோதனை நடத்தப்படும். ஒரு குறிப்பிட்ட எடை பிரிவு போட்டியில் ஒருவர் நுழைந்தவுடன் அந்த 2 நாட்களும் அதே எடையை பராமரிக்க வேண்டியது கட்டாயம். ஒருவேளை எடை பரிசோதனையில் தோல்வியடைந்தால் போட்டியிலிருந்து அந்த வீரர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு கடைசி இடத்திற்கு தள்ளப்படுவார். இதனால் மல்யுத்த வீரர்கள் தங்கள் எடை கூடாமல் இருக்க உணவு, தண்ணீர் கூட உட்கொள்ளாமல் பட்டினி கிடக்கும் சூழலுக்கு கூட தள்ளப்படுகின்றனர். ஆனால் கடந்த 2 நாட்களாக மாறாமல் இருந்த வினேஷ் போகத்தின் எடை ஒரே இரவில் அதிகரித்தது எப்படி என இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். எடை அதிகரித்ததுல வினேஷ் போகத்தின் தவறு எதுவும் இல்லை. ஆனா கடந்த 2 நாட்களா மாறாம இருந்த எடை ஒரே இரவுல எப்படி அதிகரித்தது என்பதை அவரது ஊட்டச்சத்து நிபுணரும் பிசியோதெரபிஸ்டும் தான் சொல்லணும். அரசு பன்னோக்கு மருத்துவமனையின் விளையாட்டு மருத்துவத்துறை மருத்துவர் லியோனார்டு பொன்ராஜிடம் பேசினோம். பொதுவா ஓவர் நைட்ல எவ்வளவு வெயிட் வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு? குறைஞ்சபட்சம் 200 இருந்து 300 கிராம், அதிகபட்சம் 1/2 கிலோ மேக்சிமம், அவ்வளவுதான் கெயின் ஆகும் ஓவர் நைட். ஓவர் நைட்ல என்ன சாப்பிட்டாங்க அங்கதான் நியூட்ரிஷனிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு உனக்கு காம்படிஷன், நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, பி கேர்ஃபுல் என் கூட இது. இட் இஸ் த நியூட்ரிஷனிஸ்ட் ஜாப் டு மேக் ஷுர் தட் ஷீ ஸ்டேஸ் வித்தின் 50 கிலோஸ். அங்கதான் தப்பு நடந்திருக்கு. அப்பீல் பண்ணணும்னு கோரிக்கைகள் வலுக்குது. மத்திய அரசு தலையிட்டா இதுக்கு தீர்வு கிடைக்குமா? இட் இஸ் பியூர்லி த ஸ்போர்ட்ஸ் பாடி. அவங்கதான் அந்த மெடிக்கல் டீம் போயிருக்காங்க. அதுக்கு தலைவர் வந்து டாக்டர் தின்ஷா பர்திவாலா அப்படின்னு என்ன, அவர் தலைமையில அந்த மெடிக்கல் டீம் கொடுக்கிற ரிப்போர்ட், அவங்க பண்ற அப்பீலுக்கு தான் பதில். கவர்மெண்ட் ஹஸ் நோ ரோல். கவர்மெண்ட் வாயை திறக்க முடியாது. நியூட்ரிஷனிஸ்ட் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க, அவங்க மேற்பார்வை இல்லாம போயிட்டதுனால ஆயிப்போச்சு அப்படின்னு தப்ப கட்டி தான் பண்ணணும் வெளியே. மற்றபடி நம்ம ரைட்டோட எதுவும் கேட்க முடியாது. we can only request. appeal is only a request. there is no command or demand. இந்தியாவுக்கு கௌரவம் கிடைப்பதை தடுக்கிறதுக்கான சதி வேலைன்னு முன்னாள் வீரர் விஜேந்திர சிங் குற்றம் சாட்டியிருக்காரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இதுக்கு பின்னணியில யாரும் கிடையாது. இது நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து மோர் than the sports person is concentrating on training. கண்ணெல்லாம் மெடல்ல தான், கோல்ட் மெடல்ல தான் இருக்குது. இதை சரியா பார்த்துருக்க வேண்டியது நியூட்ரிஷனிஸ்ட். தவறுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு தானே சார் காசு கொடுக்குறோம் நியூட்ரிஷனிஸ்ட்க்கு. டிக்கெட் போட்டு அனுப்புவாங்க பாரிஸ்க்கு. நியூட்ரிஷனிஸ்ட் every gram she should have measured. அதே சமயம் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் சதி இருப்பதாக முன்னாள் குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது பற்றி சென்னையைச் சேர்ந்த பிரபல பவர் லிப்டிங் வீராங்கனை ஆர்த்தி அருணிடம் பேசினோம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன செஞ்சிருந்தா வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்கலாம்? அதுக்குன்னு ஏதாவது டைம் கொடுப்பாங்களா? பிளேயர் வந்து ஒரு காம்படிஷன் போறாங்கன்னா, இந்த வெயிட் கேட்டகரியில பண்ண போறாங்கன்னா அந்த வெயிட் அவங்க மெயின்டைன் பண்ணணும். or lesser than that weight. இப்போ அவங்க 50 kg னா அவங்க 48, 47 அந்த மாதிரி வெயிட் தான் அவங்க வச்சுட்டு காம்படிஷன் போகணும். பிகாஸ் இந்த டிராவல்ல வந்து we can put on weight போட்டுடலாம். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கும். சாப்பாடுல நம்ம எதனா சாப்பிட்டா கூட எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டுடலாம். ஸோ அந்த கேப் நம்ம எப்பவுமே ஒரு 1 kg டிஃபரன்ஸ் வச்சுட்டு தான் போகணும் காம்படிஷனுக்கு. மேபி வில் கோ ஃபார் ஜாக் ஆர் ரன், ஸ்வெட் பண்ண பார்ப்போம், ஸ்டீம் பாத் எடுப்போம், பாத்ரூம் போனா கூட வெயிட் லாஸ் ஆகுமே. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்ப எங்க கேம்க்கு வந்து 1.5 hours டைம் கொடுப்பாங்க வெயிட் செக் பண்றதுக்கு. அதுக்குள்ள நம்ம எவ்வளவு வாட்டினா போய் வெயிட் செக் பண்ணிட்டு நம்ம வெயிட் கேட்டகரிக்குள்ள அந்த பர்டிகுலர் வெயிட் நம்ம வந்துடணும். தலை முடிய வெட்டி இருக்கலாம் அப்படின்னு நிறைய யோசனைகளை சோசியல் மீடியால பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன? இப்ப ரொம்ப நீட்ட முடி இருக்கு, அந்த முடிய வெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே, ஃபியூ அவுன்சஸ் தான் ரெடியூஸ் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி எந்த டிஃபரன்ஸோ வெயிட்ல வராது.
நடப்பு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் வினேஷ் போகத் மட்டுமின்றி இத்தாலி, அல்ஜீரியா, ஸ்லோவாக்கியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் 5 வீரர் வீராங்கனைகள் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.